வாசஸ்தலம் பாழாக கிடவது. அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கிடவது, அவர்களுடைய கூடாரங்களில் குடியில்லாமல் போவதாக. தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே. சங்கீதம் 69, 25, 26. சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாயிருந்தான். அனிதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்களெல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவனுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கல்தமா எண்ணப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கிடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலர் 1:16-20 வரை.